ஓபிஎஸ் பேசியிருக்காரு. ஆர் விஜயகுமார் என்கிட்ட நிறைய ரகசியம் இருக்கு, ஜெயலலிதாவே ஓபிஎஸ் நம்பலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி கேள்வி கேட்டதுக்கு ஆர் விஜயகுமார் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அவரோட கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் வேற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அவர் வைக்கிற விமர்சனங்கிறது ஒரு அறிவுரையாவும் ஒரு ஆலோசனையாவும் தான் இருக்கான். அது யாரு வைக்கிற ஓபிஎஸ் வைக்கிற விமர்சனம் அவங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்றாரா? அது விமர்சனங்கிறத தாண்டி ஒரு ஆலோசனை தான் அதுங்கிற குறிப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நிருபர் கேள்வி கேட்டாங்கன்னா, உங்க கட்சி முடிவு வந்து ஏன் அமித்ஷா எடுக்கணும்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க எங்க 2 பேரும் கூட்டு போனாங்க, அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க இருந்தோம், ஒரு தேர்தல் வியூக அடிப்படையில தான் அமித்ஷா சார் எங்களுக்கு வந்து சில கைடன்ஸ் வந்து கொடுத்தாரு. அமித்ஷா சார் சொன்னதை கேட்காதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமையில இருக்காரு. அமித்ஷா சார் சொல்றது வந்து கேட்டுருதா யார் அந்த சார்? அதிமுக ஓஹோன்னு இருந்திருப்போம். அமித்ஷா சார் சொல்றதா நானும் இங்க வந்து சொல்றேன், நாங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர்னு எங்கெங்க இருந்து எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ஆள இதுக்கு. ஆனா அதிமுக அப்ப என்ன பண்ணிருக்காங்க, மத்திய அமைச்சரையே தேர்தல் வியூக வகுப்பாளரா போட்டு அமித்ஷாவே போட்டிருக்காங்க, வேலை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கத்துக்கிட்டதுனாலதான் இப்ப வந்து ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, ஆலோசனை நான் சொல்றேன் அப்படின்றாரு. ஒரு ஆலோசனைனாலதான் பலாப்பழத்தை எடுத்துட்டு போயிருந்தாப்ல எலெக்ஷனுக்கு. கடைசியில என்னாச்சு? ஒன்னும் இல்ல. அப்ப வந்து அமித்ஷா கத்து கொடுத்தது இங்க வேலைக்கு ஆகலையா? சரி, ஆனா இப்ப ஆலோசனை தான் சொல்றேன்றாரு. சிறப்பு ஆலோசகரா என்னைய நியமிங்க அப்படின்றாருன்னு நினைக்கிறேன் அதிமுக. எல்லாரும் அவங்க ஓபிஎஸ் சார் கூப்பிட்டா அவர் மனசு வந்து அவரு வருவாரு. எடப்பாடி ஓபிஎஸ்ங்கிற பேரே சொல்ல மாட்டாரு, இதுல சார் வேறையா?